பரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் டிவிகே என்ற பெயரை பயன்படுத்தி தவிகவிற்கு போட்டியாக தமிழக வாழ்வுரிமை கட்சியினரும் கேமரா சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் ஜபர்சன் வழங்கிட கேட்கலாம். ஜபர்சன், வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். வரக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில தவிக கட்சியினுடைய தலைவர் விஜய் போட்டியிடுகிறார். இதற்காக அவருக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தவிக தமிழக வெற்றி கழகம் சார்பில் அவர்கள் கட்சியினுடைய பெயரை ஆங்கிலத்தில் டிவிக என சுருக்கமாக வைத்து தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய வேணுகோபால் என்பவர் தற்போது தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பதற்கு ஆங்கிலத்தில் சுருக்கமாக டிவிகே என வைத்துக் கொண்டு அவரும் கேமரா சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வருகிறார். தொடர்ச்சியாக ஆட்டோ பிரச்சாரங்கள் பல்வேறு இடங்கள்ல நடைபெற்று வருகிறது. பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடக்கக்கூடிய ஆட்டோ பிரச்சாரத்துல டிவிகே கட்சிக்கு கேமரா சின்னத்தில வாக்குகள் தாருங்கள் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பிலையும், டிவிகே கட்சிக்கு விசில் சின்னத்தில் வாக்குகளை தாருங்கள் என்று தமிழக வெற்றி கழகம் சார்பிலேயும் ஆட்டோ பிரச்சாரங்கள் நடைபெறுவதால் தற்போது குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தமிழக வெற்றி கழகம் சார்பில் தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர் கீதாவிடம் புகார் ஒன்றை அளித்திருக்கிறார்கள். எங்களுடைய கட்சியினுடைய பெயரை தவறுதலாக தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் பயன்படுத்துகிறார்கள் என்ற புகாரை அளித்திருக்கிறார்கள். அதன்படி அவர்களை இன்று விசாரணைக்கு அளித்த கீதா, எதன் காரணமாக நீங்கள் இப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்று கேட்டதற்கு, டிவிகே என்ற பெயரை பயன்படுத்துவதற்கு எங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது என தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் இந்த பெயரை தமிழக வெற்றி கழகத்தினர் பயன்படுத்தக்கூடாது என்று போட்டி புகார் ஒன்றை அளித்திருக்கிறார்கள். இதனால் யாருக்கு டிவிகே சொந்தமாக இருக்கிறது என்பது